தமிழக முதல்வர் இருக்காரு. இன்னைக்கு உலகம் உங்கள் கையில் திட்டத்துல மாணவர்களுக்கு 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ திட்டங்கள், அதாவது ஆரம்ப காலத்துல போட்ட திட்டங்களோட விதையில இவங்க எல்லாம் பலன் அடைஞ்சு இங்க வந்து நிக்கிறது நீங்க கொஞ்ச நேரமா பாத்துருக்கீங்க. சோ உங்களோட ஓவரால் இமோஷன் இப்ப எப்படி இருக்கு? ப்ளீஸ் கோ அஹெட். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம் பெருமையும் கூட. நான் வந்து உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே வந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்கு. வேற என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளவு அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அப்புறம் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திட்டத்தில் பலனடைய போறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you so much for joining us. And ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. Thank you. So in the research department இருக்கு இல்லையா, that's one of the most boring department சொல்ல மாட்டேன், but it's one of the most difficult department. ஏன்னா அதை கடக்கிறது, ஒரு ரிசர்ச் பண்றது, ஒரு ரிசர்ச் மெட்டீரியல் ரெடி பண்றதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும், ஏகப்பட்ட பொறுமை தேவை அண்ட் ஏகப்பட்ட சப்போர்ட் தேவை. நம்ம மனசுல நினைச்சாலும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் மனசுல நினைக்கலாம், பட் அதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய சிஎம் அவர்கள் ரிசர்ச் கிராண்ட், அதாவது CMRG research grant and CM ஓட RF research fellowship. So இந்த 2 திட்டங்கள் மூலமா பயன்பெற்ற 3 பேர் இந்த மேடைக்கு வர போறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த மேடையில தெரிவிக்க போறாங்க. Can we have the research department students? ஆஹா, ஸ்டூடெண்ட்ஸா? ப்ரொஃபசர்ஸ்? ஓகே, ஹாய் ப்ரொஃபசர். அவர் ப்ரொஃபசர் சார். ப்ரொஃபசர் ஆனாலும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரிசர்ச் பண்ற ஸ்டூடெண்டான வச்சுக்கலாம். Thank you, Didi. Thank you. And your name, ma'am? Priya M, research scholar. Aishwarya, research scholar. Research scholar. All right, stage is yours. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்சுக்கு நிறைய நேரம் 4 வருஷம் கொடுக்கலாம். ஆனா பேசுறதுக்கு என்னால அவ்வளவு டைம் கொடுக்க முடியாது. So please excuse me, please but we'd love to hear whatever you have to say. Thank you, Didi. Thank you so much. I'm Dr. Santosh. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ஆக்சுவலி நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஜெனரலாக சொல்லுவேன். அது உங்களே தான் ஆளும். ஓகே, நான் ஏதோ ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இப்போ நான் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தாலும் என்னோட டியூட்டி டீச்சிங், பட் என்னோட பேஷன் இஸ் ரிசர்ச். ஸோ ஒரு 15 இயர்ஸாக அதை ஸ்ட்ரகிள் பண்ணி ரிசர்ச்சுக்கு ஃபண்டு, அது நிறைய ஃபண்டிங் ஏஜென்சி டிவிடி, டிஎஸ்டி அண்ட் ஐசிஎம்ஆர் எதுவுமே நமக்கு ஒன்றும் கிளிக் ஆகலை. சரி, நம்ம ரிசர்ச் பண்ண வேண்டாம், விட்டுறலாம், தேர் இஸ் நத்திங் டு டூ அப்படின்னு டீச்சிங் போகலாங்கிற டைம்ல தான் கரெக்டான டைம்ல சிஎம்ஆர்ஜி சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல அப்ளை பண்ணோம். ஹியூஜ் காம்படிஷன் ஆக்சுவலா. ஸோ இமீடியட்டா ஐ காட் இட். நியர்லி 30 lakhs எனக்கு ரிசர்ச் கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ நார்த்ல இருந்து எனக்கு கிடைக்காத கிராண்ட், அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நார்த்ல இருந்து இங்க ரிசர்ச் பண்ணக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ என்னோட லேப்ல ஐ ஹாவ் அ ஃபெசிலிட்டி, ரிசர்ச் பண்ணக்கூடிய ஆல் ஓவர் இந்தியால இருந்து பண்றாங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து ரிசர்ச்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் சிஎம்ஆர்ஜி. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Good evening, one and all. Myself, Priya. I'm a research scholar from Tyagarajar College. என்னோட primary aim to develop a therapeutic potential of transdermal patches from medicinal plants for the wound healing of diabetic patients. நான் ஒரு
4 கேர்ள்ஸ்ல ஒரு ஆளா இருக்கேன். என் அம்மா அப்பாக்கு நாங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, நான் 3வது பொம்பளை பிள்ளை. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12 பிளஸ் பிஎஸ்சி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலேஜ்ல தான் முடிச்சேன். பிஎஸ்சி முடிஞ்ச உடனே எனக்கு மேரேஜ், ஏர்லி மேரேஜ். ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரைமரி ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் 6000 ருபீஸ் தான் எனக்கு மந்த்லி சேலரி. ஆஃப்டர் தட் நான் என் ஹஸ்பண்ட் கிட்டையும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கிட்டையும் சொன்னேன் நான் எம்எஸ்சி படிக்கணும் அப்படின்னு, எம்எஸ்சி ரெகுலரா படிக்கணும்னு சொல்லி. எம்எஸ்சி ரெகுலர் அப்படின்னு கேட்ட உடனே சொசைட்டியும் சரி ஃபேமிலியும் கொஞ்சம் அப்போசிஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்ப்போட நான் எம்எஸ்சி ரெகுலர்ல முடிச்சேன். பிஎஸ்சிலையும் எம்எஸ்சிலையும் கோல்டு மெடல் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொரோனா பிரேக் லாக்டவுன் கொரோனா பிரேக் டவுனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பாப்பா வந்து சிசேரியன் தான். ஆஃப்டர் தட் ஒரு செகண்டரி ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். Let's welcome Honorable Deputy Chief Minister. He's amongst us. Sir, welcome, sir. Honorable Minister Anbil Mahesh அவர்களும் இருக்காங்க. வணக்கம் சார். Thank you so much for joining us and please continue. சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணேன். அது அப்பவுமே ஒரு ஆசை இருந்துச்சு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுக்கேற்ற ஒரு எக்கனாமிக்கா பேலன்ஸ் எங்க வீட்டுல கிடையாது. ஸோ என் ஹஸ்பண்டுமே ஒரு டெய்லி வேஜஸ் தான். ஆஃப்டர் தட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு நான் பிஹெச்டி எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு தியாகராஜர் காலேஜ்ல பிஹெச்டி ஜாயின் பண்ணேன். அந்த டைம்ல தான் சிஎம்ஆர்எஃப் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. 120 மெம்பர்ஸ்ல ரேங்க் லிஸ்ட்ல நானுமே செலக்ட் ஆனேன். மந்த்லி 25,000 ருபீஸ் எங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாவே வந்துடும். பிளஸ் 10,000 ருபீஸ் கண்டிஜென்சி. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 28,000 ருபீஸ் டைரக்டா எங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 25,000 கண்டிஜென்சி. ஸோ இந்த மாதிரி என்னோட ரிசர்ச்ல தெரபியூட்டிக் பொட்டன்ஷியல் டெவலப் பண்றதுல வந்து கேரக்டரைசேஷன் பார்ட் யூவியா இருக்கட்டும், எக்ஸ்ஆர்டி, ஜிசிஎம்எஸ், ஹெச்பிஎல்சி, ஜிசிஎம்எஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டரைசேஷன் வந்து காஸ்ட்லி. அதே மாதிரி நான் செலக்ட் பண்ணிருக்க நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கோல்டு நானோ பார்ட்டிகல் பிளஸ் ஜைட்டோசான். அதோட ட்ரக் டிசைனிங்குமே ரொம்ப காஸ்ட்லியானது. ஸோ இந்த சிஎம்ஆர்எஃப் ஃபண்ட் வந்து எனக்கு ஒரு பேக் போனா என்ன சப்போர்ட் பண்ணது. இந்த தன்னம்பிக்கைக்கும் இந்த ஒரு தைரியத்தையும் கொடுத்த சிஎம்ஆர்எஃப் ஃபெலோஷிப்புக்கும் சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நன்றி. கேர்ள்ஸ் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என்ன வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, ஸ்டடீஸையும் ட்ரீம்ஸையும் மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ so much. Thank you. Please. Thank you for the opportunity. என் பெயர் ஐஸ்வர்யா. டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியில் என்னோட ரிசர்ச்சை கொண்டு போய்கிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் அ வெரி சேலஞ்சிங் ஏரியா. பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணணும். சிஎம்ஆர்எஃப்க்கு முன்னாடி சிஎம்ஆர்எஃப்க்கு அப்புறம் என்னோட கிராஃபை நான் இங்கே மெஷர் பண்ண விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி என்னோட பாக்கெட்ல இருந்து நான் செலவு பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஒரு வார்த்தைக்கான வித்தியாசம் என்னோட சிஎம்ஆர்எஃப் எக்ஸாமை நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தட் ஐ கிளியர்ட். ஸ்டேட் லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன் வச்சு பிஹெச்டி அப்படின்ற ஒரு மைனர் குரூப் ஆஃப் எஜுகேஷன், வாஸ் குரூப் இருப்பாங்க அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன்ல. பிஹெச்டி படிக்கிற குரூப்புக்குமே ஃபினான்ஷியல் நீட் இருக்குன்னு தெரிஞ்சு அதுல எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா எடுத்துக்கிறேன். இது நன்றி சொல்றதுக்கான மேடை இல்லதான், பட் எங்களை கன்சிடர் பண்ணி எங்க சீனியர்ஸை நாங்க பார்த்திருக்கோம், அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அவங்களோட பிஹெச்டி ஜேர்னில அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன், ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா இருக்கேன் என்னோட பிஹெச்டி சிஎம்ஆர்எஃப் மூலமா கண்டினியூ பண்றதுக்கு. We have our Honorable Chief Minister here with us. Can we give a big round of applause?
நம்மளுடைய நவீன தமிழ்நாடை இன்னும் மேலும் மேலும் மெருகேற்றிக் கொண்டே வருகிற நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வணக்கத்தை அளிப்போம். சார், தேங்க்யூ so மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ரொம்ப நேரமா இங்க வந்துட்டு நீங்க செஞ்ச திட்டங்கள் அதுல பயனுற்ற நிறைய பேர் வந்து பேசினாங்க. ஐ திங்க் இவங்க 3 பேரும் ரொம்ப லக்கி உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. So, ஐஸ்வர்யா, ப்ளீஸ் கோ ஹெட். சோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இது நன்றிக்கான மேடை இல்ல. ஆமா, இது நன்றி சொல்ல முடியாம எங்களால தவிர்க்க முடியாது. எங்க ஏரியாக்காக, எங்க ஏரியா ஆஃப் PhD அப்படின்ற ஒரு மைன்யூட் ஏரியா, ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா தமிழ்நாடு ஒரு முன்னோட்டமாவே இருக்கு. பெண்கள் நிறைய விமன் சென்ட்ரிக் பேசியிருப்பாங்க. பெண்களோட எஜுகேஷன் வந்து கல்யாண பத்திரிகை போடுறதோட நிப்பாட்டாம நல்ல சமுதாயத்தை படித்த பெண்களால் முன்னேற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோட எங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் எங்களை நல்ல வழியில வழிகாட்டி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நெறியாளர், எங்க எல்லா CMRF கேண்டிடேட் சார்பாகவும் இந்த நன்றியை நான் இங்க சொல்லிக்கிறேன். என்னோட நெறியாளர் என்னை வழிகாட்டி இந்த எக்ஸாம் எழுத வச்சு என்னோட நெறியாளர் தேன்மொழி அம்மா, என்னுடைய கல்லூரி முதல்வர் அம்மா, என்னுடைய துறை அம்மா, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க, நீங்க ரிசர்ச்சை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்க, நாங்க அதுக்கான பினான்சியல் பேக் போனா உங்களுக்கு இருக்கிறோம்னு சொன்னீங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்க எந்த ஃபீஸும் பே பண்ணல. தேங்க்யூ. சோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்வர் ஐயா இங்க இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும். இவங்க டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய ரிசர்ச் கிராண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க இதை முடிச்சிருக்காங்க. டிராவல் அண்ட் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த கிராண்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஏன்னா நான் அதுதான் படிச்சேன், MPhil படிச்சேன், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஆனா PhD பண்ண என்னால முடியல. நிறைய தடங்கள் இருந்தது. எனக்கு ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. இவ்வளவு ஒரு சின்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இன்னைக்கு கிராண்ட் கிடைச்சு எங்களுக்கு அப்புறமா படிச்சு அந்த ரிசர்ச்சுக்கு ஃபண்ட் கிடைச்சு நீங்க படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லெட்ஸ் கிவ் a big round of applause. அந்த ரிசர்ச் ஃபண்ட் கிடைக்கலன்னா என்னமா இருப்பீங்க? என்னமா ஆயிருப்பீங்களா? கண்டிப்பா டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது. எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருந்தது. டெஃபினெட்லி நிறைய இடத்துல டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்ல, சென்டர் லெவல் எக்ஸாம்ஸ்ல கன்சிடர் பண்ணாத ஒரு ஃபீல்டு தான் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மெண்ட். ஐ ஹோப் DDAC would admit it. சோ அந்த துறையை கூட எங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சது, பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அதனால மட்டுமே எங்களால முழு மூச்சா இந்த ரிசர்ச்சை பண்ண முடியுது. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதுங்க. எங்க CMRF அபிஷியல் டீம் இருக்காங்க. எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணி எங்களை ப்ராப்பரா கைட் பண்ணி பினான்சியல் சப்போர்ட் மட்டும் இல்ல, கைடன்ஸ் எங்களுக்கு அவங்க நல்லபடியா கொடுக்கறாங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு டிசிப்ளின். இந்த சின்ன டிசிப்ளின்ல இருந்து இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, நிறைய தடைகளை தாண்டி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஐம் ஷூர் இந்த கிராண்ட் அறிவிச்சப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ இன்னைக்கு உங்களை பார்க்கும்போதும் நம்ம முதல்வரை சந்தோஷப்படுவாங்க நம்பிக்கையோட.